Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருக்க ஒரு ஃபீச்சரான ஆர்கைவ் இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது and also இந்த ஆப்ஷனுக்கு கீழ நம்மளோட சாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுத்துட்டு வர்றது திரும்பவும் இந்த சாட்ஸ்க்குள்ள இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்த இந்த சாட்ஸை எப்படி அன்ஆர்கைவ் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஆர்கைவ் சாட்ஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னாக்கா உங்களோட சாட் பேஜில் இருக்க அந்த சாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கிறது அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கைவ் சாட்ஸோட மெயின் பர்பஸ். அதாவது இந்த ஆர்கைவ் அப்படின்றதுக்கு மீனிங்கே காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ உங்களோட சாட்ஸ் வந்து நார்மல் பேஜில் இருக்கும்போது நீங்கள் இந்த ஆர்கைவ் ஆப்ஷனுக்கு கீழே உங்களோட சாட்ஸை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாக்கா இதுக்குள்ளே சேஃபாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட மெயின் பர்பஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு சாட் பேஜிலேருந்து அதாவது வாட்ஸ்அப் சாட் பேஜிலேருந்து இதை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கைவ் சாட்ஸுக்கு கீழே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சாட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜஸ் வந்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகாது. நீங்கள் நார்மல் ஹோம் பேஜில் இருக்கும்போதோ இல்லை வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஆர்கைவ் சாட்ஸ் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சாட்ஸை அந்த சாட்லேருந்து உங்களுக்கு மெசேஜஸ் வந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கைவோட மெயின் பர்பஸ் அண்ட் யூசஸ். இது வந்து இதுக்கு முன்னாடி அதாவது இந்த லாக்டு சாட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆர்கைவ்டு சாட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யூஸபிளாக இருந்தது. ஐ மீன் இந்த சாட்ஸை வந்து ஹைட் பண்ணிக்கிறதுக்கு மோஸ்ட்லி யூஸான விஷயமா இருந்தது. பட் இந்த லாக்டு சாட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஆர்கைவ் சாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஒரு வீடியோ இதுவரை மேக் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த ஆர்கைவ் ஆப்ஷனுக்கு கீழே உங்களோட சாட்ஸை எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேட்டோ அப்படி இல்லைனா வந்து ஒரு 2 சேட்டு அப்படி இல்லைனா 4-5 சாட் மட்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மெத்தட் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். உங்களால் எல்லா சாட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கைக்குள்ளே மூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு உண்டான மெத்தடை அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு சேட்டோ அப்படி இல்லைனா வந்து ஒரு 4 சாட் வந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சாட் மட்டும் வேணுனாக்கா அந்த சாட் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே அதாவது டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணுறது அப்படி இல்லைனாக்கா இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஏரோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுன் சிம்பிள் மாதிரி ஒரு ஏரோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இதை நான் திரும்ப ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். யூஸ்வலாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதனால் அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் காட்டுறேன். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஒரு சாட் மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் சாட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கைவ் ஆகிடும். அதாவது இந்த ஆப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய சாட்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எத்தனை சாட்ஸை வந்து நீங்கள் ஆர்கைவ் பண்ணணுமோ எல்லா சாட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன்றா செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ஆப்ஷன்லேயே காமிக்கும். ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி உங்களோட சாட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கைவ்க்குள்ளே கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது 1 அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 2, 3 அந்த மாதிரி சாட்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கைவ் பண்ணுற மெத்தட் பார்த்தோம். ஸோ ஓவரால் சாட்ஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 சாட் 50 சாட் இருக்குது அப்படின்னா எல்லா சாட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஆர்கைவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும் அதாவது எல்லா சாட்ஸும் வந்து ஆர்கைவ் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட வாட்ஸ்அப் ஹோம் பேஜ்லேருந்து ரைட் சைட் கார்னர் 3 லைன்ஸ் இருக்கும். ஸோ 3 டாட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் சாட்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து சாட்டுக்கு உண்டான நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். லாஸ்ட்டாக சாட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த சாட் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணி அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னாக்கா இதில் செகண்ட் ஆப்ஷனா அப்படி இல்லைனா தேர்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கைவ் ஆல் சாட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட எல்லா சாட்ஸுமே வந்து ஆர்கைவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கும். கேன்சல்னு ஒன்று இருக்கும், ஓகேன்னு ஒன்று இருக்கும். உங்களோட எல்லா சாட்ஸுமே நீங்கள் ஆர்கைவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஓகே அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட எல்லா சாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கைவ்ன்ற ஆப்ஷனுக்கு கீழே போயிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாட்ஸ் எல்லாமே ஆர்கைவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆர்கைவ் பண்ண சாட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நார்மல் சாட் பேஜ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதிலேயே செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி எல்லா யூஸ்வலாக வந்து ஒரு சாட்ஸ் 3 சாட்ஸ் மட்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மற்ற சாட்ஸ் கீழே காமிக்கும். நீங்கள் ஆர்கைவ் பண்ணது பார்த்திங்கன்னா ஆர்கைவ்டு அப்படின்னு சொல்லிட்டு மேலே செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா ஈவன் நீங்கள் 2-3 சாட்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி அதை போலவே எல்லா சாட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்கைவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே சாட்ஸோட மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கைவ்டுன்னு சொல்லிட்டு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆர்கைவ் பண்ண சாட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே வந்து அந்த சாட்ஸுக்கு உண்டான மெசேஜஸ் வந்து பண்ணிக்கவும் முடியும். அண்ட் ஆல்சோ அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் இந்த ஆர்கைவ்டு சாட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ சாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கைவ் பண்ணிட்டோம். இப்போ அன்ஆர்கைவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஆர்கைவ்டு பேஜுக்குள்ளே தான் வந்து ஆகணும். ஸோ இந்த ஆர்கைவ்டு பேஜுக்குள்ளே திரும்ப வந்துட்டு எந்தெந்த சாட்ஸை மட்டும் அன்ஆர்கைவ் பண்ணணுமோ அந்த சாட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா முன்ன டவுன் சிம்பிள் அந்த ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்கும், அதாவது அப் சிம்பிளில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட சாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அன்ஆர்கைவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆர்கைவ் பண்ண சாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன மெத்தடில் சொன்னனோ அதாவது ஆர்கைவில் இருக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகாது அண்ட் ஆல்சோ யாராலையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இன்னொரு செட்டிங்கை நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது ஆர்கைவில் தான் இருக்குது
ஆனால் ஆர்கைவில் இருக்கும்போது அவங்க ஏதாச்சும் வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேஜுக்கு மூவ் ஆகிற மாதிரி வந்து ஒரு செட்டிங் வந்து நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த செட்டிங்கை பற்றியும் பார்த்துருவோம். இந்த செட்டிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சாட்ஸ் வந்து ஆர்கைவில் இருக்கணும். நீங்கள் ஒரு சாட்ஸ் வந்து ஒரு சார்ட்டை வந்து நீங்கள் ஆர்கைவ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை 2 சார்ட்டோ அப்படி இல்லைனா 3 சார்ட்டோ நீங்கள் ஆர்கைவ் பண்ணியிருந்தீங்களாலும் சரி, ஸோ அந்த சாட்ஸ் வந்து ஆர்கைவில் இருக்கணும். ஆர்கைவில் இருக்கும்போது உங்களோட வாட்ஸ்அப் ஹோம் பேஜ் வந்துங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு ரைட் சைடு கார்னரில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கீழே செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இதில் சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா இதில் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த ஆர்கைவுக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீப் சாட்ஸ் ஆர்கைவ்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா, இது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு டோட்டலாக வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஆர்கைவில் நீங்கள் என்னென்ன சாட்ஸ் எல்லாம் வச்சிங்களோ அந்த சாட்ஸ்லேருந்து ஏதாச்சும் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது அந்த மெசேஜஸ் ரிசீவ் ஆன உடனே ஆர்கைவில் இருந்த எல்லா சாட்ஸுமே, அதாவது அந்த ஒரு சாட்டாக இருக்கலாம் அப்படின்னா 2 சாட்டாக இருக்கலாம், அந்த சாட்லேருந்து உங்களுக்கு மெசேஜஸ் வந்ததுமே ஆர்கைவிலேருந்து அன்ஆர்கைவ் ஆகி உங்களுக்கு நார்மல் சாட் பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த செட்டிங் உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து யூஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செட்டிங் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட சாட் பேஜில் இந்த ஆர்கைவ்டு சாட்ஸ் எல்லாம் வந்து டாப்பில் இருக்காது, பாட்டமில் இருக்கும். அதாவது உங்களோட சாட்ஸ் பேஜில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காட்டிகிட்டு இருந்தேன் இந்த ஆர்கைவ்டு சாட்ஸ். இந்த செட்டிங் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டவுனில், அதாவது லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும். ஸோ மேபி இன்னும் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி நம்ம திரும்ப வெளியே எடுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது சாட்ஸ் வந்து டெலிட் ஆகிடுமா, அப்படி இல்லைனா வந்து சாட்ஸ் ஏதாச்சும் பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த சாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டு எரேஸ் ஆகிறதும் கிடையாது. இதை நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற கம்பல்ஷனும் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது, அதாவது ஆர்கைவ் ஆப்ஷனுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து திரும்ப அன்ஆர்கைவ் பண்ணும்போதும் இந்த ஆப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சாட்ஸ் எதுவுமே பேக்கப் வந்து எடுக்கவும் மாட்டாங்க. உங்களோடது கண்டிப்பாக வந்து யூஸ்வலாக இருக்கிற எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் மாதிரி சேஃபாக தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஆர்கைவ்னா என்ன, இது எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, அண்ட் ஆல்சோ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றியும் அண்ட் ஆல்சோ இருக்கிற செட்டிங்ஸ் பற்றி எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.